எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 14 சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஃபார் எ குரூப் ஆஃப் 100 candidates the mean and standard deviation of their marks were found to be 60 and 15 respectively. Later on, it was found that the scores 45 and 72 were wrongly entered as 40 and 27. Find the correct mean and standard deviation. ஸோ இந்த கொஷனுக்கு நான் ஒரு டேபுலர் காலம் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்னு மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1 to 98, x1 to x98. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் 99, நம்பர் 99. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் ஆஃப் ஸ்டூடெண்ட் நம்பர் 100. புரியுதாம்மா? அந்த ரெண்டு பையன் மார்க்கை வந்து தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள நான் வந்து x99ம் x100ன்னு போட்டிருக்கேன். ஸோ மீன் எக்ஸ் பார் அண்டு சிக்மா இருக்கு இல்லையா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதை வச்சுருக்கேன் நான். இப்போது நெக்ஸ்ட் ரோ பாருங்கள், ராங்லி மார்க்ஸ் என்டர்டு. இந்த ராங்லி மார்க்ஸ் என்டர்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து 98 கேண்டிடேட்ஸோடைய மார்க் வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்களா தப்பாக என்ட்ரி பண்ணது, அது வந்து 40 and 27, 40, 27. புரியுதாம்மா? இந்த தப்பான நம்பரை என்ட்ரி பண்ணும்போது கண்டுபிடிச்ச தப்பான மீன் என்னது, 60 அண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 15. இப்போ சம்மில் கொடுத்துருக்காங்க, தப்பான நம்பர் வந்து 40யும் 27 ஸ்கோர்ஸ் என்ட்ரி பண்ணதால் தப்பான மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க 60, தப்பான ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 15. கொஞ்சம் நேரம் கழித்து தேர்ட் ரோ பாருங்கள், கரெக்டு அப்சர்வ்டு மார்க்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பசங்களுக்கு வந்து நம்ம தப்பான ஸ்கோர் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. அப்போது திருப்பியும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட் நம்பர் 1லேருந்து 98க்கு வந்து மார்க்ஸ் மாறல, நோ கரெக்ஷன், ஒன்லி ஃபார் 2 ஸ்டூடெண்ட்ஸு. அந்த கரெக்டான மார்க்ஸ் என்னதுமா 45ம் 72ம். அதுக்கு அர்த்தம் வந்து 45 மார்க்ஸ் கொடுக்குற இடத்துல வந்து தப்பாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து 40 மார்க் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பையனுக்கு வந்து 72 கொடுக்குற பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, 27 கொடுத்துருக்காங்க. புரியுதாம்மா? இப்போது கரெக்ட் மார்க்ஸ் அந்த ரெண்டு பசங்களது வந்து 45, 72. இந்த மாதிரி புது மார்க் போட்டாக்கா வாட் இஸ் தி கரெக்ட் மீன், வாட் இஸ் தி கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், இதுதான் ப்ராப்ளம். ஓகேம்மா? இப்போ ஃபார்முலா மீனுக்கு வந்து எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ பை என். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அதே டைரக்ட் மெத்தட், சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சுக்கிட்டு வி வில் சால்வ் தி ப்ராப்ளம் மீன் அண்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். புரியுதாம்மா? இப்போ என்ன தெரியும் நம்மளுக்கு, 100 கேண்டிடேட்ஸ், அப்போ n இஸ் ஈக்குவல் டு 100. கொடுத்த தப்பான மீன் என்னதுமா, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு ராங் மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 60. ராங் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எதுமா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு 15. ஓகேம்மா? இப்போது எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ பை என்னா, சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு என்னது, n இன்டூ எக்ஸ் பார், வி ஆர் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளைங். புரியுதாம்மா? இப்போது டோட்டல் ஆஃப் ராங் மார்க்ஸ் என்டர்டு, நம்ம ராங் மார்க் என்டர் பண்ணோம் இல்லையா, அது டோட்டல் என்னதுமா, இட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ ஈக்குவல் டு n இன்டூ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு n இவ்வளோ 100 கேண்டிடேட்ஸ் இல்லையா, 100 இன்டூ நம்மளுக்கு கொடுத்த தப்பான மீன் அது 60 இல்லையா. ஸோ 100 இன்டூ 60 இஸ் ஈக்குவல் டு 6000. அப்போது 100 பசங்களுக்கு வந்து அதில் 2% தப்பான மார்க் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க டோட்டல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தாக்கா இட் இஸ் ஈக்குவல் டு 6000. சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ 60 இஸ் ஈக்குவல் டு 6000. இது ராங் மார்க்ஸ் என்டர்டுடைய டோட்டல். ஓகேம்மா? இப்போது டோட்டல் ஃபார் ராங் மார்க்ஸ் என்டர்ட் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 6000. ஓகேம்மா? இப்போ ராங் மார்க்ஸ் என்டர்டுனது ரெண்டு பசங்களுக்கு 40, 27. கரெக்டு அப்சர்வ்டு மார்க்ஸ் என்னது 45, 72. நம்மளுக்கு தெரியும், கொடுத்துருக்காங்க கொஷனில். இப்போது டோட்டல் ஃபார் கரெக்ட் அப்சர்வ்டு மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 மைனஸ் இந்த ராங் மார்க்ஸ் இருக்கு இல்லையா 40 and 27, இதை மைனஸ் பண்ணுறோம். அண்ட் வி நோ தி கரெக்ட் மார்க்ஸ் இல்லையா 45 and 72, அதை ஆட் பண்ணுறோம். அப்போது டோட்டல் ஃபார் கரெக்ட் அப்சர்வ்டு மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6000 மைனஸ் 40 + 27 + 45 + 72. புரியுதாம்மா?
ராங் நம்பர்ஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் நம்பர்ஸை வந்து மார்க்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். புரியுதா? அப்போது sum of all xi is equal to 6000 minus 40 plus 27 67 plus 45 plus 72 என்னது 117. இப்போது 6000 minus 67 plus 117 is equal to 6050. So total for correct observed marks is equal to 6050. இப்போ correct mean என்னது? We have found the correct marks, total marks இல்லையா? அப்போ correct mean x bar is equal to sum of all xi by n equal to 6050 by n என்னது 100 இல்லையா? ஸோ 6050 by 100 is equal to 60.5. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கரெக்ட் மீன் இஸ் ஈக்குவல் டு 60.5. புரியுதாமா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இதை வச்சுக்கிட்டு we will find the standard deviation which is a new one. Incorrect standard deviation sigma is equal to 15 is equal to root of sum of all xi square by n என்னது 100 minus sum of all xi by n the whole square இல்லையா? sum of all xi by n the whole square என்னது 60 square. நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அது கொடுத்துருக்க கொஷனில் கொடுத்துருக்காங்க. தப்பான மீன் என்னது 60. கரெக்டாமா? அப்போது incorrect standard deviation sigma is equal to 15 is equal to root of sum of all xi the whole square by 100 minus 60 square. இப்போ இது சால்வ் பண்ணோம்னா ஸ்கொயரிங் போத் சைட்ஸு 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் வந்து காணாமல் போயிடும். புரியுதாம்மா? இஃப் ஐ கோ ஃபார் அ ஸ்கொயர் ரூட் அது காணாமல் போயிடும் இல்லையா? அப்போ 15 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர். இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூவில் நான் ஒரு பக்கம் எடுத்து வரேன் நான். அப்போது சிக்மா சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ த ஹோல் ஸ்கொயர் பை 100 ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். இந்த மைனஸ் 60 ஸ்கொயர் அப்படி போயிடுச்சுன்னா ஒரு பக்கமும் போயிடுச்சுன்னா வேறு பக்கம் போயிடுச்சுன்னா it becomes plus. அப்போது sum of all xi square by 100 is equal to 15 square plus 60 square. திருப்பியும் போட்டிருக்கேன் பாருங்க. sum of all xi square by 100 is equal to 15 square plus 60 square. sum of all xi square is equal to 15 square plus 60 square into 100. இந்த 100 வந்து டிவிஷனில் இருக்கு இல்லையா? if it goes to right hand side becomes multiplication. ஓகேமா? இப்போ sum of all xi square is equal to 15 square என்னது 225 plus 60 square என்னது 3600 into 100. புரியுதாமா? அப்போ sum of all xi square is equal to 225 plus 3600 is equal to 3825 into 100. அப்போ என்னது 3,82,500. அப்போது incorrect value of sum of all xi square is equal to 3,82,500. புரியுதாமா? Now we will find the correct value of sigma sum of all xi square. நம்மளுக்கு தெரியும் incorrect value of sum of all xi square is equal to 382,500 இல்லையா? இப்போ correct value of sum of all xi square is equal to 382,500 minus wrong numbers இருக்கு இல்லையா? ரெண்டு தான் wrong numbers இருக்கு இல்லையா? subtract பண்ணுங்க. minus 40 square minus 27 square. correct numbers இருக்கு இல்லையா? correct marks இருக்கு இல்லையா? add பண்ணுங்க. plus 45 square plus 72 square. புரியுதாமா? so correct value of sum of all xi square is equal to 382,500 minus 40 square என்னது 1,600 minus 27 square என்னது 726 plus 45 square என்னது 2025 plus 72 square என்னது 5184. இப்போ correct value of sum of all xi square is equal to 382,500 minus புரியுதாமா? if I add this 1600 plus 726 I get a value 2326 plus 2025 யும் if I add 5184 I get 7209. புரியுதாமா? இப்போ if I get the last value solve பண்ணும்போது simplify பண்ணுறேன் இல்லையா? இப்போ correct value of sum of all xi square is equal to 382,500 minus 2326 plus 7209 is equal to 387,383. ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் correct value of sum of all xi square is equal to 387,383. ஓகேமா? இதை வச்சுட்டு we will find the correct standard deviation. So correct value of sum of all xi square is equal to 387,383. correct mean x bar is equal to sum of all xi by n equal to 60.50 நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபார்முலா என்னது? டைரக்ட் மெத்தட். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ சிம்பிளாக இஃப் யூ சப்ஸ்டியூட் தி வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ ஸ்கொயர் சம் ஆஃப் ஆல் எக்ஸ்ஐ பை என் யூ கெட் தி ஆன்சர் நியூ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ பாருங்கள், கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 387,383 பை n என்னது 100 மைனஸ்
sum of all xi by n 60.5 இல்லையா, the whole square. ஓகேமா? இப்போ correct standard deviation sigma is equal to 3873.83. if I divide 387383 by 100 என்ன ஆகும்? 0.83 வரும் இல்லையா? அப்போ 3873.83 minus 60.5 the whole square is 3660.25. இப்போ ரெண்டையும் நீங்கள் subtract பண்ணீங்கன்னா it is equal to root of 213.58. so now if you go for square root value of 213.58 you get value correct standard deviation sigma approximately equal to 14.67. அப்போ இந்த கொஷனில் வந்து 100 பசங்களில் 2 பையனுக்கு வந்து தப்பான மார்க் என்ட்ரி பண்ணியிருந்தாக்கா அந்த மாதிரி தப்பான மார்க்கை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி அந்த கரெக்டான மீன் என்னதுமா இப்போது 60.50, கரெக்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னதுமா 14.67. இதுதான் ஆன்சர். கரெக்ட் மீன் x bar is equal to 60.50, கரெக்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா is equal to 14.61. ஓகேம்மா, இதுதான் ஆன்சர். இந்த ஸ்லைடு வந்து ரஃப் ஒர்க்கு. சில பேர் டவுட் வரும், 213.58 வந்து இஃப் ஐ கோ ஃபார் அ ஸ்கொயர் ரூட்டு எப்படி இது வந்து 14.614 வருதுன்னு சொல்லிட்டு அதுக்காக இங்கே ரஃப் ஒர்க் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்தால் நிப்பாட்டி வீடியோவை பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் எழுதுங்க, நான் திருப்பியும் நடத்துகிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. வாட்ச் நெக்ஸ்ட் வீடியோ. எக்ஸசைஸ் 8.1 கொஸ்டின் நம்பர் 15 பேஜ் நம்பர் 313.